ஆழத்திலே எனது ஞானத்திலே வருங்காலத்திலே அந்த குலத்திலே மூலத்திலே பிரம்ம வந்து சுவாசம் பிடிக்கிறார் பின்னம் பிடிக்கிறார் என்னும் கருணை எல்லாம் உருவாக்க முடியாத பலன் அயன் பிதா போதா சதுரமன் இந்த உலகத்தை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் புறப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் தகவல்கமாக இயற்தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்னும் தமிழுக்கு உதவியாகிய சாமம் அதோன் என்று சொல்லக்கூடிய 4 விதத்திற்கும் சிச்சை கல்வம் விகற்பம் வியாக்கரணம் விருத்தி சந்தஸ் என்று சொல்லக்கூடிய 6 சகஸ்திரத்திற்கும் 18 புராணங்களுக்கும் 30 தர்மங்களுக்கும் 64 மனத்திற்கும் 108 சரஸ்வதி ஸ்தானத்திற்கும் நல்ல அறிவுமொழியான என் தாய் வெள்ளி கலை கொடுத்து வெள்ளி கமலத்திலே வெற்றிருப்பார். சரியா சொல்ல தாயே நீர் வாழ்வுகளை கண்டு நல்லாசி பெற்று என் கழகத்தை துவக்கும் அர்த்தத்துடன் புறப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வைகுண்டமுக்கு பெருமையான ஆறு எண்ணம் என்று சொல்லக்கூடிய அபூர்வ கோயில் கொண்டு ஆழ்கரையிலே பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீமன் ஆறாறு பெருமையான வீரலட்சுமி கஜலட்சுமி சந்திரலட்சுமி பாக்கியலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி என்றெல்லாம் உலக மக்களால் போற்று புகழ முடியாது ஒரு பாட்டியின் ஆசையை பெற்று எல்லாம் வல்லதேவி ஆதிபரா சக்தியின் ஆசையை தெளிவுற கற்றுணர்ந்து இன்னும் சுகத்தோடு வந்துவிட்டேன் இடத்திற்கு அப்படி இருந்தாலும் கூட நாள் ஒன்றுக்கு கலகம் செய்யாவிட்டால் எனது சிறசாகப்பட்டது 1008 சுக்குடும்பத்தை விடுத்திட வேண்டும் என்று எனது அண்ணன் தர்க்கம் கொடுத்த சாபம். அப்படி இருக்கின்ற வேளையிலே நாரதர் கழகம் நன்மையில் முடிய வேண்டும். கழகம் இல்லாவிட்டால் உலகமில்லை என்று கூறுவதைப் போல கழகம் இருந்தால் இவ்விடத்திலே நியாயம் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் கால் வைத்தால் கழகம் நாள் கடந்தால் நன்மை நாரதர் கழகம் நன்மையில் முடிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அல்லது விளைவோ அன்னை வைக்கல் பிறந்த தொல்லைவோ போகா திகரமோ நல்ல குழந்தைய மாமனை கோபுரத்தில் வைத்திருக்கும் அந்த கணபதியை கைதொட்ட கல் என்று சொல்வதைப் போல அந்த விநாயக பெருமானை வணங்கிவிட்டு என்னுடைய கழகத்தை துவங்குகிறேன். நமோ நாராயண. பொம்ம பொம்மக்கா தைய தையனுக்கு தின்னாக்கு நகர சந்திரே
எவன் உன்னை பிடிக்க மாட்டான் என்பது கருத்து ஆக பொறுத்திருந்து தவத்தை செய்து சுமத்தை அனுசரித்து தேவயாகம் பிரமயாகம் முதலியாகம் மௌனியாகம் இப்படி யாகத்தை செய்த காரணத்தால் 7 உலகம் என்று சொல்லக்கூடிய அதுல விதல சுதல ரசதல தரதல மகாதல பாதாள பூலோகம் பூலோகம் விபலோகம் விபலோகம் அகலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 7 உலகத்தை சுற்றிக் கொண்டு இவ்விடத்திற்கு வந்த பொழுது நாவல் கழகம் நன்மையில் முடிய வேண்டுமானால் இந்த நாவலுடைய கழகமாகப்பட்டது கால் வைத்தால் கழகம் நாள் கொடுத்தால் நன்மை என்று கூறுவார்கள். இவ்விடத்திலே கழகம் கிடைக்க வேண்டும், நாவல் கழகம் நன்மையில் முடிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த மகாவிஷ்ணுவை வணங்கிவிட்டு என்னுடைய கதைக்கு வருகின்றேன். நமோ நாராயணா. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தனன் புகழ் பாடுங்களே நாடும் கண்ணை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசோதனன் புகழ் பாடுங்களே குலை கொடுத்த
இருந்தாலும் கூட யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டவன் என்னை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். யார் என்று எதிர்பார்க்கலாம். நமோ நாராயணா. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாவது. வந்த காரணம் சுவாமி, என் மனதில் பெரிய குழப்பம் சாமி. என்ன குழப்பம்? ரொம்ப அதுவே எனக்கு ரொம்ப தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன். எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாமி. யாரு? சாவித்திரியம்மா. அப்படியா? ஏன் எதற்காக கஷ்டப்படுறாங்க? சாலமா பிரியா ஆலயக்குரிய தூய்மை செயல்மா சத்தியவானை மனதில் நினைத்துக் கொண்டு எங்கேயோ காட்டுல பார்த்ததுல ஏதோ உயிரை காப்பாற்றி போயிருக்கு. ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து அதுல இருந்து எங்க அம்மா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, எந்திரிக்கிறது இல்ல, உட்காடுறது இல்ல. அவரே நினைத்து உருகிட்டே இருக்காங்க சுவாமி. பின்னே தாங்கள் கூறுவதை நன்றாக புரிந்து கொண்டேன். சாலமாபுரியை ஆளக்கூடிய தூய்மை செயலின் மகன் சத்தியவான். அந்த சத்தியவானை திருமணம் முடிப்பதற்காக சாவித்திரி எந்த அன்னம் ஆதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படிதானே? அப்படியாக இருந்தால் சாவித்திரியை உடனே அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். ஆகட்டும் சுவாமி. நீங்க தான் சொல்லலாம். அம்மா முடிவு நீங்க தான் பண்ணணும். நிச்சயமா. அம்மா சாவித்திரி தீர்க்க சுமங்களை போனா, தீர்க்க சுமங்களை போனா, தீர்க்க சுமங்களை போனா. சாவித்திரி சுவாமி, உன்னுடைய தோழிமார் வந்தவுடன் என்னிடம் என்ன கூறினார் தெரியுமா? என்ன சுவாமி? காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது, காரியம் இல்லாமல் காரணம் இருக்காது என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் சாலமாபுரியை அழக்கூடிய தூய்மை செயல் மகன் சத்தியவான். அந்த சத்தியவானை திருமணம் முடிப்பதற்காக சாவித்திரி எந்த அன்னம் ஆதாரம் இல்லாமல் இருந்து விட்டிருக்கிறார் என்று உன்னுடைய தோழிமார் வந்தவுடன் என்னிடம் எடுத்துக் கூறினார். அது உண்மைதானா? உண்மைதான் சுவாமி. அப்படியா? நான் சொன்னா சும்மா இருப்பேன். அப்படியா? சகோதரி, சத்தியவானை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எந்த அன்னம் ஆதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அந்த சத்தியவானை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேட்கலாம். சொல்லுங்க சுவாமி. எப்படி தெரியுமா? மாமரையாவும் காவியமே நீங்க வாசக நீதிகள் சத்தியவானைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று உன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றாயே, அந்த சத்தியவானுடைய அங்கத்திற்கும் உன்னுடைய அங்கத்திற்கும் ஏணி வைத்தாலும் வைத்தாது. அப்படி இருக்கின்ற வேலைகளை அந்த சத்தியவானை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று நான் கூறுகிறேன். எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? இன்னும் அந்த சத்தியவானை பற்றி சொல்கிறேன் கேளமா. சத்தியவான் மீது உனக்கு ஆசையே சாவித்திரி, சத்தியவான் மீது உனக்கு ஆசையே சாவித்திரி. அந்த சத்தியவானை திருமணம் முடிக்க வேண்டாம் என்று நான் கூறுகிறேன். உன்னுடைய அபிப்பிராயம் எப்படி சொல்லுங்க பாப்போம். என்ன சுவாமி, தாங்கள் நாமோட இந்த ஒரு வார்த்தை தாங்கள் சொல்லலாமா சுவாமி? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தாங்களே சொன்னால் நான் என்ன செய்ய முடியும் சுவாமி? சுவாமி உங்களுக்கு தருமமா சாட்சி முடித்து வருமா? என்னை தெரியாத போல இது தாங்கள் இந்த வார்த்தையை சொல்லலாமா சுவாமி? சாவித்திரி, சுவாமி, ஏழரம் படித்து எழுத்தரம் வாசித்தாலும் பெண் வார்த்தை அதுதான் பெரிய வார்த்தை என்று என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாய். அதை யோசிக்காமல் நினைக்காமல் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றாய். இன்னும் அந்த சத்தியவானை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன் கேளமா. நாடு நகரங்கள் ஒன்றும் இல்லாதவன், நாடிரங்கள் உடல் மதிக்க இல்லாதவன். சாவித்திரி, நாடு நகரங்கள் ஒன்றும் இல்லாதவன், நாடிரங்கள் உடல் மதிக்க இல்லாதவன். ஆடி கொடி ஆடி பிடி அடிய கொண்டு கூட வருவோம். சத்தியவானியோட காசை சாவித்திரி ஓடி. சாவித்திரி, அந்த சத்தியவானை திருமணம் வைத்தால் அந்த சத்தியவானுக்கு எந்த நாடு நகரங்கள் ஏதும் கிடையாது. சத்தியவானுடைய
பசி எடுத்தால் அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகள் தான் உணவு என்று அதை புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கண்கள் தெரியாத குடும்பத்திலேயே போய் வரணும் இல்ல கேட்கிறேன். என்ன சுவாமி? சௌந்தரி, இந்த உலகத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒருவரை மணந்தால், மனதில் நினைத்தால் அவர் சொத்து சுகம் செல்வம் இருக்கிறதை பார்த்தா சுவாமி எவ்வளவு விரும்புவாளா சுவாமி? சுவாமி, கண்ணுக்கு நிறைந்த கணவன் இருந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் தான். இந்த செல்வம் இருக்கிறதே நிலையானதே இல்லை சுவாமி. செல்வம் வந்து இன்று என்னிடம் இருக்கு, நாளை உங்களிடம் இருக்கு, நாளை என்னுடைய தோழியிடம் இருக்கு சுவாமி. இந்த செல்வம் வந்து செல்வம் செல்வம் என்று சென்று கொண்டே இருக்கும் சுவாமி. செல்வம் வந்து நிலையானதே இல்லை சுவாமி. ஆற்று வெள்ளம் போல செல்வம் வந்த போது என்னதான் நாடு இழந்து கண்ணிழந்து காய்கறி உணர்ந்து காற்றை வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவரோட தான் சுவாமி வாழ வேண்டும். இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை சுவாமி, வாழ்க்கையே இல்லை. சௌந்தரி, இவ்வளவுதான் பெருமையாக எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த சத்தியவானைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பிடித்த மயிலுக்கு மோதுவார் என்று பிடிவாதமாக பேசிக் கொண்டிருக்கிறாயே, அது நியாயமா, தகுமா, அடங்குமா இல்ல கேட்கிறேன். அந்த சத்தியவனை திருமணம் முடித்தால் உனக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்று அதை நினைக்காமல் யோசிக்காமல் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். என்ன சுவாமி? அந்த சத்தியவனை திருமணம் முடித்தால் என்ன சௌந்தரி சுவாமி உனக்கு என்ன நிலைமை ஏற்படும் தெரியும்? என்ன சுவாமி? சொல்லவா? சொல்லுங்கள் சுவாமி. ஆமா, நான் எப்படி சொல்றது? சௌந்தரி, சுவாமி சௌந்தரி, சுவாமி அதை நான் எப்படி கூறுவது ஒன்றும் புரியவில்லை. என்ன சுவாமி? சௌந்தரி, ஆயுள்ளவன் சௌந்தரி, அதை எப்படி கூறுவது என்று ஒன்றும் புரியவில்லை. சௌந்தரி, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆயுள்ளவனுக்கோ இன்னும் சௌந்தரி, ஆயுள்ளவனுக்கு இன்னும் ஓராண்டு அப்புறம் போவான சௌந்தரி, ஆயுள்ளவனுக்கு இன்னும் ஓராண்டு அப்புறம் போவான நீயும் அவரை நிச்சயமாக சௌந்தரி, அந்த சத்தியவனை திருமணம் வைத்தால் அவன் ஒரு வருடம் தான் உன்னோடு உயிரோடு இருப்பான். அதற்காக அந்த சத்தியவனை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற ஆசீர்வாதம் நான் இருக்கிறது. சௌந்தரி, உண்மையை கூறுகிறேன் சௌந்தரி. இது நியாயமா சுவாமி? இது தர்மமா சுவாமி? தாங்கள் இப்படி ஒரு வார்த்தை கூறலாமா சுவாமி? சுவாமி, சாகாதிருப்பவர்
மீது சந்தேகம் சுவாமி. சாவித்திரி, என்ன என்னிடம் உனக்கு சந்தேகமா? ஏன், என்ன சந்தேகம்? ஒன்றுமில்லை சுவாமி. சரி, என் தோழி உங்களை பார்த்தவுடன் வணங்கினாள் அல்லவா? உண்மைதான். அவளுக்கு என்ன சொல்லி தாங்கள் வாழ்த்தினீர்கள்? ஆமா, உன்னுடைய தோழிமார் வந்தவுடன் சுவாமி நமஸ்காரம் என்று கூறினார். ஆமா. அதற்கு நான் என்ன கூறினேனா? என்ன கூறினேன்? மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் என்று 3 தடவை உன்னுடைய தோழிகளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தேன். அதில் என்ன தவறு? ஒன்றும் தவறில்லை சுவாமி. சரி, என் தோழி உங்களை வணங்கினவுடன் மங்களம் உண்டாது என்று தாங்கள் நாவோட சொன்னீர்கள் அல்லவா? ஆமா. அதே போல நான் வந்து உங்களை வணங்கினேன் அல்லவா? வேறு என்ன சொல்லி வாழ்த்தினீங்க சுவாமி? சாவித்திரி, சுவாமி, என்னை பார்த்து நீ வணங்கியவுடன் உனக்கு நான் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தேன்? ஆமா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா என்று 3 தடவை உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தேன். அதில் என்ன தவறு? அது ஒரு தவறு இல்லை சுவாமி. சரி, தீர்க்க சுமங்கலி பவா என்று ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை தாங்கள் சொன்னீர்கள் சுவாமி. உண்மைதான். தங்கள் நாவால் எப்பொழுதாவது சொல்லப்பட்டது உள்ளதா? சரி, இல்லையா சுவாமி? இல்லை. அப்படி இருக்கும்போது என் கணவருக்கு நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கும்போது என் கணவருக்கு மட்டும் எப்படி சாமி அன்பாயிரம் உண்டாகும் சுவாமி? சாவித்திரி, சுவாமி, நான் சொன்ன ஆசீர்வாதத்தை தவறாக நினைக்க வேண்டாம். இல்லை சுவாமி. ஏனென்று கேட்டால், தீர்க்க சுமங்கலி பவா என்று எதற்காக தாங்களுக்கு ஆசீர்வாதம் படுத்தேன் என்றால், உன்னுடைய மதங்கள தன்மையால் அதை தாங்களுக்கு ஆசீர்வாதம் படுத்தேன். அதற்காக சத்தியவனை திருமணம் முடித்து 10 ஆண்டு காலம் வாழ வேண்டுமானால் நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், கேட்பாயா? சொல்லுங்க சுவாமி. அப்படியே சகோதரி, நன்றாக புரிந்து கொண்டாயா? 48 நாள் கௌரி விரதம் இருந்து அந்த தேவியை அம்மனை பூஜை செய்து வந்தார். நிச்சயமாக சத்தியவனை திருமணம் முடித்து 10 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம் நான் பெறுகிறேன். அப்படியே சுவாமி. சகோதரி, இப்பொழுது நினைத்தபடி மக்கள் முன்னாடி மனநிலையிலே இப்பொழுது சத்தியவனை அழைத்து வந்து தாங்கள் இருவருக்குமே திருமணம் முடித்து வைக்கிறேன். அப்படியா சகோதரி? சத்தியவான் இதோ உன்னை 1 வார காலத்தில் வந்து சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேனே இந்த சத்தியவான். இவ்வளவு காலங்களாகி உன்னை சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டு விட்டது. உன்னை பார்த்த நேரத்தில் என் நாட்டை பறித்து என் தாயங்கள் கண்களை வைத்து காட்டிலே விரட்டி விட்டான் என் எதிரியான கட்டளை. இக்கோலத்தில் நான் உன்னை வந்து எப்படி சந்திப்பேன் சாவித்திரி? எப்படி சந்திப்பேன்? நீ எங்கிருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நிறைய வழியே வராங்க. ஆளுநர் என் அண்ணன் விஜயநாதன் அண்ணா எங்களை வாழ வைக்கிறது. கோயில்பட்டி நாடக நடிகர் சங்க சார்பாகவும் என்னது சார்பாகவும் இப்போ நடைபெறுகிறேன். சைக்கிள் ஓடினால ஐயா நீங்கள் வேறு விஷயம் அந்த நைட்டுக்கு வர மாட்டேங்குது அது இல்லையா? சரிப்பா, நல்லா இருக்கு.
நாடகத்துக்கு போயிட்டு வந்து ஒரு வீட்டில் படுத்துன்றதா ஞாபகம் இருக்கா? நாடகமும் சரியான மலை. இந்த நாடகத்துக்கு போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வந்து வீட்டில் படுத்து வந்து அப்புறம் காலையில் போனேன். இந்த ஞாபகம் எப்போ வந்து எப்போ வரும்? பழசு நம்ம மறக்க மாட்டோம்ல. நீங்க வா சத்தியமா சாவித்திரியும் தாங்களையும் பார்ப்பதற்காகத்தான் வெகு வேகமாக வந்திருக்கிறது. அப்படியே சத்தியவான் சுவாமி சாவித்திரியாகப்பட்டவள் என்னுடைய வரத்தால் பிறந்தது. தாங்களை திருமணம் முடிக்க வேண்டும் என்று எந்த அன்னமாதாரம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் சாவித்திரி. அதற்காக என்னுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த மக்கள் முன்னாடி மன மேடையிலே உங்களுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் முடித்து வைத்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று 16 செல்வம் பெற்ற பெண்ணாக வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும் சத்தியவான். சாமி எங்க அம்மாக்கு எதுவும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாமி புருஷன் சாமி புருஷனா? சாமி எனக்கு சாமி புருஷன். புருஷனா? ஓ இல்ல சாமி. உனக்கு புருஷன் வேணுமா? சாமிகிட்ட புருஷன் கேட்டீங்க. ஆ? சாமி. என்னுடைய தோழிக்கு நல்ல ஒரு கணவரை பார்த்து திருமணம் செய்து நிச்சயமாக திருமணம் முடித்தே இருக்கிறேன். புருஷன் இப்ப வரமாட்டாரா புருஷன்? நிச்சயமாக வருவார். நிச்சயமா முடிச்சு வைக்கிறேன். ஆ? சரி நீங்க அங்க பாத்துக்க. பாவம் எங்க அம்மா வரவேடு கல்யாணம் பண்ணிருக்காரு. சாமி சாமி சத்தியம் அது எனக்கு ஒரு சிறிய ஆசை. நாங்கள் என்னுடைய குடிலுக்கு வர வேண்டும். குடிலுக்கு வர வேண்டும். அங்கே தாயினர்களை பார்த்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். நிச்சயமாக கண்டிப்பாக வரணும். நிச்சயமாக வருவேன் சத்தியவான். அப்படியே ஆகட்டும். இருவரும் சென்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அப்படியே போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வா. எல்லாம் எமர்மெண்ட் காட்சிகளுக்கு போறதில்ல எந்திரிங்க. அதெல்லாம் நேர்ல நீங்க போய் பார்க்க முடியாது. இங்க பாத்துக்கங்கல்ல எந்திரிங்க. எல்லாம் எழுப்பிடுங்க. எல்லாம் எந்திரிங்கம்மா. அது ஆகாது. எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பியா போடுங்க கொஞ்சம். உங்களுக்கு தான் ஆகாது. ஒரே சைடா பண்றது. எந்திரிங்களா? எழுப்பிடுங்க. பக்கத்தில் போட்டு எழுப்பிடுங்க. ஒரு 5 மணி ஆயிடுச்சு. எந்திரிங்களா? அந்த பச்சை இருக்கிறேன். எழுப்பிடுங்க. எமர்மெண்ட் பார்த்துட்டு மறுபடியும் கூட போயிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லாம் எழுப்பிடுங்க. ஏமா ஏமா வர இருப்பாரு. ஹலோ 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 மாப்பிள்ளை விட பிடிக்காம ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. Thank you.
Yeah.
உயிர் காப்பினால் கட்டி தொங்கோடப்பட்டிருக்கு பருவமானது. இந்த மலையானது அறுந்து என்னுடைய சரசரை விழுந்து இந்த ஓடுகிற அக்கினி ஆற்றிலே ஆற்றிவிடும் என்பதற்கு ஆசைப்படுகிறேன். என்னுடைய நீதி நடுவாகும், என்னுடைய சக்கா நடுவாகும். சிறப்பாக என்னுடைய ராஜ்யவாதத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இன்று என்னுடைய ஒப்பற்ற வந்து சேரக்கூடிய யாரும் அறிய வேண்டும். அறிவதற்கு முன்பாக கிங்கர்களை அழைத்து சித்திரகுப்தரை அழைத்து வரக்கூடிய ஆணையிட வேண்டும். அழைத்து வருகிற கிங்கர்களை ஓடி வர வேண்டும். அழைத்து வர வேண்டும். சித்திரகுப்தரை சிரிக்கிறதாக அழைத்து வர வேண்டும். தேவ 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 தேவராஜனே தேவ 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 என் தாய் தந்தையும் வணங்கி விட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. பிரபு, எனக்கு சித்திரகுப்தன் என்று எப்படி பெயர் வந்தது என்றால், சித்ரா பௌர்ணமி என்று என் தந்தை சிவபெருமான் தெய்வத்தை ஆண்டவமான பெருவிரலால் ஓவியத்தை வரைய என் தாய் பார்வதி பார்த்தது. கணவர் வரைந்த ஓவியம் இவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கிறது என்று அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தது என் தாய் பார்வதி. சித்ரா பௌர்ணமி என்று என்னை உருவாக்கியதால் எனக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் வைத்தார்கள். தென் திசைக்கு ஒரு நிபுணர் இருக்கிறார், அவரிடத்தான் நீ பணிபுரிய வேண்டும் என்று தாயகத்தை ஒப்படைத்து விட்டார் என்னை. அன்று முதல் இன்று வரை என் தாய் என்னை வணங்கி உங்களையும் வணங்கி நீங்கள் சொன்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரபு. சற்று மன்னிக்கவே. தன்னுடைய தாய் தந்தையை வணங்கி வந்த காரணத்தினால் சற்று தாமதமாகிவிட்டது. உண்மைதான் பிரபு. சித்திரகுப்தா பிரபு, இருந்தாலும் இன்று நம்முடைய எவப்பட்டணம் வந்து சேரக்கூடியவர்கள் யார் என்று சொல்ல வேண்டும். கூறிய பிரபு, யார் ஒருவரை காயில் போட முடிந்திருக்கிறதோ அந்த மட்டும் நம்முடைய எவப்பட்டணம் வந்து சேர வேண்டும். சித்திரகுப்தா, அதை இன்று வீடு அக்கறைக்குள்ளாக இருக்கின்ற எதை வல்லாதவர் நம்முடைய ஆக்கிரைக்கு கட்டுப்பட்டவர் யார் என்று சொல்ல வேண்டும். பிரபு, ஒரு பால்காரன் உயிருக்கு வர வேண்டும் என்றால் அவன் என்ன பாவம் செய்த என்றால், கன்றுக்கு பாலை விடாமல் ஒட்ட கருவிட்ட பாவி அவன் என்ன செய்தான் தெரியுமா பிரபு? கன்று குச்சியை கொண்டு அதில் உள்ள ரசாவை எடுத்து அந்த தோழியை வெக்காவை போட்டு கன்று குட்டி போல் தாய் மார்பில் நிற்க வைத்து அவன் கைமுட்டி போட்டு பாலை கறந்து விட்டான். சித்திரகுப்தா, கன்றுக்கு பாலை விடாமல் கறந்திருக்கிறார். அது மட்டும் பாலை விடாமல் கறந்த காரணத்தினால் கன்றுக்குட்டி இறந்து விடுகிறோம். ஆமா, இறந்து விட்ட கன்றுக்குட்டி அவர் என்ன செய்தார்? அந்த சதாவை எடுத்து அந்த கன்றுக்குட்டி
தண்ணீரை கலந்து சித்திரகுப்தா ஒரு படி பாலில் 4 படி தண்ணீர் கலந்து விற்பனை செய்த காரணத்தினால் அந்த பாலை பச்சை இளம் குழந்தைகள் வாங்கி அருந்திய காரணத்தினால் உயிரிழப்புக்கே காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொன்னார். உண்மை. அப்படிப்பட்ட பாவத்தை செய்தவர் அந்தவருடைய உயிர் நம்முடைய எவப்பட்டு வந்தார்கள். இழுக்குவா சீக்கிரமாக அந்த சட்டவரை சித்திரகுப்தா கட்டுக்கு பாலை வீடாமல் காரணத்தோட கட்டியல் கலைகளுக்கு இரையாக போட வேண்டும் என்று சொன்னார்கள். பிரபு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அடுத்தவங்க யார் வர வேண்டும் என்றால், அதாவது பெற்ற தாய் என்று பாராமல் தலைமுடியை பற்றி எடுத்து காலால் எட்டி வைத்த பாவி, பெற்ற தாய் என்று மதிக்காமல் குடி போதையில் சென்று பெற்ற தாயவே முடியை இழுத்து எட்டி வைத்த பாவி. சித்திரகுப்தா 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தன்னுடைய தாயத்தை பாராமல் காலாலயத்தை வைத்திருக்கிறார். தன்னுடைய தாயுடைய தலைமுடியை பற்றி அளித்திருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஆயுள் பார்க்க முடியுது. அவருடைய உயிர் முடியும் பத்திரவர்த்தாக்க வேண்டும். இழுத்து வந்த சந்தவரை பார்ப்போம். அது நீங்க ஒரு காலத்துல அம்மா வச்சுக்கல இப்ப நடந்ததை சொல்லு. சித்திரகுப்தா பெற்ற தாயத்தை பாராமல் காலாலயத்துவம் எட்டி உழைத்தவர் அண்டவருக்கு ஆயுள் பார்க்க முடிந்த காரணத்தினால் அன்றவருடைய உயிர் நம்முடைய எவப்பட்டு வந்திருக்கிறார். அண்டவருக்கு சரியான தண்டனை வழங்கிய தர வேண்டும். சித்திரகுப்தா தாயத்தால மூடி பட்டி அடித்து சந்தான கையை தரித்திருங்கள். தாயத்தால மூடி பட்டி அடித்து சந்தான கையை தரித்திருங்கள். மக்களுக்கு சுற்றி சுற்றி அவன் ஆயுதத்தை அடித்திருங்கள். தாயத்தால மூடி பட்டி அடித்து சந்தான கையை தரித்திருங்கள். மக்களுக்கு சுற்றி சுற்றி அவன் ஆயுதத்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? பெற்ற தாயத்தை பாராமல் காலாலயத்தை உழைத்திருக்கிறார். அண்டவனை கண்டவனமாக விட்டு அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது அட்டக்குறி அறக்குறி. அந்த குழியிலே விட்டு வீசுங்கள் என்று சொன்னார்கள். பிரபு அடுத்துக்கு வரக்கூடியவர்கள் யார் என்றால், ஊராக சென்று நாடகம் வாங்கிறார்கள். இந்த நாடகம் வாங்குற ஏற்கனவே நடிகை யாரும் ஒழுங்கா சம்பளம் தருகிறாங்க. அப்படியா? சரி, அதனால அவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவர்களை அழைத்தவர் யார் என்று பார்க்கிறேன். நடிகர்களுக்கு துரோகம் செய்யலாம். நாடகத்தை பொழுது கூட்டி போயிடுறாங்க. சரி, விடிய 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 வேலை வாங்குறாங்க. ஓஹோ, விடிய காலையில் நம்ம வண்டி சுத்தி சுத்தி வர வேண்டியதாக சம்பளம் வாங்கலாம். அப்படியா? அந்த பாவி இழுத்து வாங்க சொல்றேன். புவனேஸ்வரா அகரமுத்து பாருங்க, அகரமுத்து தான் கில்லாடி. கடவுள் பழனிசாமியோட மிஞ்சிட்டாங்க. சித்திரகுப்தா அந்த பாவிக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். சம்பளத்தை கூட்டி போட்டு சொல்லுங்க. சித்திரகுப்தா அந்தவனுக்கு தண்டனை வழங்கி விடுவோம். அடுத்த நம்முடைய பக்கம் வந்து சேரக்கூடியவர் யார்? அடுத்து வரக்கூடியவர் யார் என்றால், அதாவது ஒரு குருவிடத்தில் சென்று ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறார். குருவை மதிக்க தெரியாதவன், குருவை மதிக்காதவன், அதாவது குரு அமரக்கூடிய ஆசிரமத்திலே அவன் ஆணையை கொண்டு வைக்கின்றான். குருவை பார்த்தால் மதிப்பதில்லை, ஒதுங்கி போகின்றான். சித்திரகுப்தா கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கே துரோகம் செய்திருக்கிறார். கற்றுக் கொடுத்த குருவுக்கே துரோகம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு ஆயுள் பார்க்க முடியாது. அதனுடைய உயிர் நம்முடைய பற்ற வந்திருக்கிறோம். அந்தவனுக்கு சரியான தண்டனை வழங்கியே தர வேண்டும். குருவுக்கு துரோகம் விளைவித்த பாவி பாடி உடலை வைத்தீர்கள். பாதி உடலை வைத்தீர்கள். குருவுக்கு துரோகம் செய்தோம். அதனுடைய கண்டவன்
கட்டிய கணவன் வீட்டில் இருக்கும் பொழுது காமம் வெறிபிடித்து கண்டவனோடு ஓடி திரிந்த பாவி தன் உடம்பை காசு பணத்துக்காக விற்றுக் கொண்டிருக்கின்றாள், கற்பை விற்றுக் கொண்டிருக்கின்றாள். உலகத்தே விலை மதிக்க முடியாத பொருள் என்னவென்று சொன்னால் அது கற்பு. அப்படிப்பட்ட கற்பை இன்று காசு பணத்துக்காக விற்றுக் கொண்டிருக்கின்றாள். சந்திரகுப்தா தன்னுடைய கணவருக்கு துரோகம் செய்தவர், தன்னுடைய கணவருக்கு துரோகம் செய்துவிட்டு அடுத்த அந்த ஊரில் வசிக்கக்கூடிய அடுத்த இளைஞர்களை எல்லாம் கெடுத்தவர். நீங்க கொடுக்கிற தண்டனை பார்த்து இந்த ஊருக்குள்ள யாரு இருந்தாலும் அவன் திரும்பினான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த குடும்பங்களை எல்லாம் கெடுத்தவர். அப்படிப்பட்டவருக்கு ஆயுள் போட முடியும் நம்முடைய எவ்வளவு வர வேண்டும் என்றார். அந்த சந்தானியை பார்த்ததே ஆக வேண்டும். எழுந்து பார்ப்போம். எங்கேயவர் கனெக்ட் பண்றாங்க. ஐயோ சாமி, சந்திரகுப்தா நீங்க என்ன பொம்பளையே ஆகாதீங்க, இந்த பொம்பளை பாக்குறீங்க. எப்ப தர்மராஜாவே இந்த மாதிரி ஒரு பொம்பளை பார்த்தே இருப்பாங்க நீங்க. ஐயோ ஒரு அவசரம் இருக்கு, முழுக்க மாட்டேன். ஐயோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வேணுமே. அது வேணா அப்படி போ. உள்ள போ. டேய் மூக்குல ஒண்ணுமா? அடிக்குது வரப்போ. ஏய் மூக்குல வந்து கீழே போ, அதுல புகை வருமா? வரு வரு. எதுக்கு அடிக்கிறீங்க? அந்த பிரபு எங்க பிரபுவை கூட்டு சொன்னாரு. எதுக்கு சொன்னாரு? எதுக்கு அதுக்குதான் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. யோ ஏன் வேலையை கெடுக்கிற? நான் பார்த்து நல்லா சுண்ணா 10 வந்துட்டே இருக்கிறேன். நமக்குலாம் வந்தா வரமா ஒரு ஆளை பிடிச்சமா அப்படின்னு நமக்கு வேணும். என்னமா அடிப்பாடுறது கண்டாரு எல்லாம் போய் போய் எல்லாம் அடிப்படுத்திச்சு. சொல்லி போட்டு எதுல எதுல வச்சு வரியா? இப்ப வேணாம். நீ வந்து ஏங்க? இங்க அவரு எப்பவுமே நாங்க வரலாம் பாக்குறேன். நீ போட்டு நசுக்கு நசுக்கு எலும்பா எங்களுக்கு உடஞ்சு போயிருந்தேன். எனக்கு நீ ஒத்து வர மாட்டேன். அவரு கையில முடிச்சு என்னையா போடுமா? ஜாமான் எல்லாம் பேர் பார்த்துக்க அப்புறம்
நான் சண்டைதான் போடுறாரு முடியெல்லாம் பிடிச்சப்பலாம் ஏமா உன்னை எல்லாம் பெட்டாங்களா இல்ல ரோட்ல போக பேட்டாங்க யா வேலையா இருக்கா இதுல என்ன வெக்கம் போட்டு உங்களுக்கு இது அடிக்குது ஐயா வந்தா எனக்கு 10 பேர் வேணும் உனக்கு முடியாத ஒரு ஜூனா அப்படி பேசாம இல்லையா அது செவனால நடக்குது அதே மாதிரி பேசுறேன் 10 பேர் ஐயா இங்க பாரு நான் நேரம் போய் நேரம் கஷ்ட பைபாஸ் ஓடியா நான் கஸ்டமர் 10 பேர் வந்திருப்பாங்க என் போல இந்த யார் கேட்டாரு இந்த 4 பசங்க இருக்கு அந்த அளவுக்கு ஜாமா இருக்கா இல்லையா ஏய் என்ன ஒழுகுது அப்புறம் சத்ரகந்தா எப்பப்பட்டதற்கு வந்து நம்ம எல்லாம் கெடுக்கும் அளவுக்கு இருக்கிறாள் என்றால் இடிக்காம அப்படியே பிடிச்சி பூலோகத்தில் யாரையாவது ஒரு பெண்ணை ஒரு ஆட்கொண்டை விட்டு வைத்திருப்பாள் ஐயா அங்க பாரு சித்தர் குதிரை பேசிட்டு இருக்கான் பார்த்தேன் நான் என்னங்க வந்து ஆ நான் என்ன பண்ணது எமனோகமே நாரி போச்சு இந்த ஆளுக்கு ஜாமா இல்ல இந்த ஆளு போய் சொல்றாயா ஆளே வளர்த்தி இருக்கா அவரை கூட்டிட்டு போப்பா இல்லங்க எனக்கு இவதான் கருவே கருவி எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு ஆசைய காத்துல மாடுகளை பிடிச்சு பிடிச்சோம் உன் கெண்டக்காலே புரியுதா வேலை வேலை பாரியா என் வேலை என்னது வேலைக்கு போ குதிரை 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 நல்ல வேலை இதுக்கே இந்த நிலைமைனா ஜாமான இருபது அப்படியே முடிச்சுட்டேன் ஜாமா பத்திரா ஏ வேலையை பாரு நீ கொசு கூட கூட வேலையை பாரு பாரு எல்லாம் எப்படி நீ போமா நல்லா டயர் வண்டி மாறாட்ட போமா அவளுக்கு வளர்ந்தே போச்சு அதான் பார்த்து பார்த்தா மாட்டுங்க அதே அப்பா சூடாயத்துவே இந்த வளம் வளைக்கிறாங்க அப்புறம் நம்ம எல்லாம் கிடைச்சோம்னா அவங்க கைத்து அத்துவான் வேற பேசாத சத்ரகந்தா பிரபு எத்தனையோ உயிரினம் நம்முடைய வெப்பத்திற்கு வருகிறது ஆனால் இப்படி ஒரு மோசமான உயிரினம் பார்த்ததே இல்லை பாத்தீங்கள இவளுக்கு சரியான தண்டனை வழங்கியே ஆக வேண்டும் என்ன நன்மை இவளுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஈயத்தை பழுக்க காய்ச்சி ஈயத்தை என்ன செய்ய போகிறாய் இவளுக்கு எங்கெல்லாம் துமாரம் இருக்கிறதோ துமாரம் முழுவதுமே ஊற்றி அடைத்து வருகிறது இந்த சண்டாளியை எல்லா ஓட்டையும் எல்லா ஓட்டையும் நான் சொல்வது என்ன நீ கேட்பது என்ன சுமாரா ஓடுவாங்க ஆமா அதைத்தான் ஊற்றி அடைத்து விடுங்கள் என்று சொல்கிறேன் அதை ஊட்டும் போதாவது கண்ணில் மாத்திக்கிறாங்க அதை செய்துவா சீக்கிரமாக செய்துவா கங்கர்களை விட்டு பிரபு சீக்கிரமாக அந்த யுத்தப்பணியை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் பிரபு என்ன பிரபு நான் போய் இயத்த உள்ள ஊற்றுறது வெளியே வருது வெளியில் வருதா நான் உள்ள ஊற்றுறதுக்கு வெளியே வருது என்னது வெளியில் வருதா விட்டு விடாதே பழுக்க காட்சி கம்பியால் குட்டி அங்கு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அக்கிரிகளை சுட்டு எரித்து விடுங்கள் அந்த சண்டாளியை பிரபு அடுப்புக்கு வரக்கூடியவர் யார் என்றால் பிரபு சித்திரகர்த்தா அடுத்தபடி எமப்பட்டு வந்து சேரக்கூடியவர் யார் என்று சொல்ல வேண்டும் ஒரு புண்ணியம் செய்தவன்
தர்மம் செய்தவன். ஆமா. சரி, புண்ணிய தேவர் என்னவென்றால் சாலமாபுரி ஆண்டு கொண்டிருக்கின்றாரே தூய்மைச்சேனன். தூய்மைச்சேனன் மகன் சத்தியவான் உயிர் இன்னி 3 நாளைக்கு நீங்க எவ்வளவு சேர வேண்டும் என்று சொல்கிறாய். உலகத்திலே சாலமாபுரி ஆளக்கூடிய தூய்மைச்சேனுடைய மைந்தன் சத்தியவா அந்தவனுக்கு ஆயுள் பார்க்க முடிந்த 3.25 நாளிகை ஆகிவிட்டது. அதை ஏன் சற்று தாமதமாக சொல்கிறாய்? பிரபு, இப்பதான் நீதம் வந்தது பிரம்மனிடத்திலிருந்து. இப்பொழுதுதான் இந்த கடிதம் இப்பதான் வந்து சேர்ந்தது பிரம்மனிடத்திலிருந்து. அப்படி என்றால் இந்த லிகிதம் எங்கிருந்து வருகிறது? பூலோகத்திலிருந்து பிரம்மன் கையில் வந்து பிரம்மன் இப்பதான் ஒப்படைத்தார். பிரம்மதேவரிடத்தில் இருந்து தாங்கள் இடத்தில் இந்த ஓலை தாமதமாக வந்திருக்கிறோம். ஆமா, பரவாயில்லை. இப்பொழுதே கிங்கர்களை அழைத்துவா. இதோ என்னுடைய பாசத்தை தருகிறேன். இப்பொழுதே சென்று அந்த சத்தியவானுடைய உயிரை பற்றி வர வேண்டும். இதோ அழைத்து வார்கள் கிங்கர்களை. வந்து விட்டாரு. உக்கிரமில் வந்து திருவாயை தன்மை கண்டு நீங்கள் என்ன சாதாரணப்பட்டவரா? தென் திசைக்கோர் யமதர்மன், தர்மத்தை சிறந்தவர் யமதர்மன் என்று சொல்வார்கள். ஆனால் என்றுமே தவறாத பாசமானது. இன்று சத்தியவான் உயிரை பிடிக்க செல்லும் போது இந்த பாசம் தவறு என்றால் எனக்கு மிக சந்தேகமாக இருக்கிறது பிரபு. சித்தகுப்தா, இந்த பாசத்தை கிங்கர்கள் இடத்திலே கொடுக்க வேண்டும். சீக்கிரமாக சென்று சத்தியவானுடைய உயிரை பெற்று வர வேண்டும். யார் ஒருவனுக்கு ஆயுள் பார்க்க முடிகிறதோ அவன் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, ஆயுள் பாட்டு முடிந்து விட்டால் அந்தவனை கொண்டு வந்து எவ்வளவு சேர்த்து அந்தவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கிரங்களை கொடுத்தே தீர வேண்டும். கடமையாக அப்படி கடமை தவறி நடந்தால் இந்த வயிறு கம்பிடம் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்க பருவம் இந்த மலையானது அறுந்து நம்முடைய சிறசரை விழுந்து இந்த போடுகிற அக்கிரி ஆற்றிலே ஆழ்த்து விடுவதற்கு ஆட்சாப்படி இல்லை. அதனால் சீக்கிரமாக சத்தியவானுடைய உயிரை பற்றி வர வேண்டும். நமோ நாராயணா. யமதர்மா, நாரதபாபிகளே, நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய வெப்பத்தில் வந்திருக்கிறேன். தாங்களை வருக வருக என வரவேற்று என்னுடைய ஆசனத்தில் அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நாரதரே, இசைஞான இசை பாடும் இசைஞானியே, இசைஞான இசை பாடும் இசைஞானியே, இசைஞானியே, தாங்களை வருக 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 என வரவேற்கிறேன். இதோ என்னுடைய ஆசனத்தை அமர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மங்களம் உண்டாகட்டும். யமதர்மா, தாங்களுடைய ஆசிரமத்தில் நான் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. தாங்களுடைய ஆசிரமத்தில் அமர்ந்தவர்கள் நினைத்துக் கொள்கிறேன். இருந்தாலும் அகத்தின் அல்லது முகத்தை பார்த்தால் தெரியும் என்று கூறுவதைப் போல தாங்களுடைய முகத்தை பார்த்தால் ஒரு வாட்டமாகவும் அங்கும் இங்கும் ஒரு படபடப்பாக இருந்து கொண்டிருக்கிறதே, அது என்ன காரணம் என்று என்னிடம் எடுத்துக் கூற முடியுமா? என்னுடைய முகத்தில் மாற்றமா? என்னுடைய முகத்தில் மாற்றத்தை பார்த்திருக்கிறேன். உண்மைதான். வேறொன்றும் இல்லை. உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரிவிச்சருடைய மைந்தன் சத்தியமா அந்தவனுக்கு ஆயுள் போக முடிந்து 3.25 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த ஒரு உயிர் என்னுடைய எவப்பட்டல் வந்து சேரவில்லை. அதற்காக என்னுடைய கிங்கர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன். அதோமா சத்தியவான் இருக்கும் இடத்திற்கு பக்கத்திலே நெருங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்தவனுடைய உயிரை எப்பொழுது பற்றி எவப்பட்டல் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்ற எண்ணத்திலே ஏக்கத்திலே இருந்தேனே தவிர வேறொன்றும் இல்லை. அந்த காரணத்தினால் என்னுடைய முகத்தில் ஏதேனும் மாற்றத்தை கண்டிருக்கிறேன் தவிர வேறொன்றும் இல்லை. யமதர்மா, தாங்களுடைய பேச்சு ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் என்ன காரணம் தெரியுமா? சாலமாபுரியை ஆளக்கூடிய தூய்மைச்சேனன் மகன் சத்தியவான். அந்த சத்தியவான் உயிரை 3.25 நாளைக்குள் தர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க.
விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். என்னுடைய கடமை யார் ஒருவருக்கு ஆயுள் பார்க்க முடிகிறதோ அந்த முறை கொண்டு வந்து எப்பப்பட்டவர் சேர்த்து அந்தவருக்கு கொடுக்க வேண்டிய ஆக்கிரைகளை கொடுத்தாக வேண்டும். இது நான் செய்வதல்ல, என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய கட்டளை. அந்த கட்டளைப்படி நான் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ள வேண்டும். தாங்க நான் புரியாம பேசுறேன் இல்ல கேட்கிறேன். சிவபெருமானப்பட்டவர் ஒரு நேரத்தில் யாருக்கு பூலோகத்தில் விதிபடுகின்றதோ அவருடைய உயிரைத்தான் கவர வேண்டும் என்று தாங்களுக்கு கட்டளையிட்டது அன்று சிவபெருமான். நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, அதாவது பேச்சு பேசணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்களுக்கு நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். பேசணும் அப்படின்னா அப்புறம் விஷயத்தை பேசணும், மக்கள் முன்னாடி விளக்கத்தை சொல்லணும். எவனுக்கும் நாரதருக்கும் தான் வித்தியாசம். நான் உங்களை இதுவரையிலும் சந்திச்சதில்ல. கைகாட்டி பகுதியில உங்களை நான் சந்திக்கிறேன். கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா கோவில் சொல்லக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. ஒன்று சொல்கிறேன். சொல்லுங்க. இந்த யமதர்ம பேச ஆரம்பத்துல கைகாட்டி கண்ணப்பன்னா பேரு பயங்கரமான பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் பார்த்ததில்ல, அவர் வேஷத்துல நான் பார்த்ததில்ல, தனிமையை பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு சொல்கிறேன், யமதர்மனுடைய வேஷத்துல நான் யாரையுமே பார்த்ததில்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருடைய கதையை வச்சு நானா நடிச்சுட்டு இருக்கிறேன் தவிர வேற வேஷத்தை எந்த ஒரு நாடகத்தையும் நான் வேஷத்துல யாரையுமே பார்க்கல. சினிமாவில் ஒரு சில யமன் வேஷத்தை பார்த்திருக்கிறேன் தவிர நாடகத்துல நான் பார்க்கல. என்னுடைய ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நடிக்கிறேன். அது சரியா இருக்கா சரியா இல்லையா என்பது உங்களுடைய கருத்துல தான். ஏன்னா போன இடத்துல நல்ல தேர்வேன். ஆனால் இந்த மண்ணில இருந்து யமதர்மன் என்ற ஒரு பட்ட பெரிய ஒரு புகழ பாசத்துக்குரிய அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் பெற்றிருந்தார்கள். அது மறக்க முடியாத ஒரு கைகாட்டி கண்ணப்பன், பேரை கைகாட்டி கண்ணப்பன் தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அற்புதமான பெயரை பெற்றவர் யமதர்மன். நீ இந்த யமதர்மனை இன்னைக்கு தான் பார்த்துருக்கீங்கிற, எதை கேட்க ஆசைப்பட்டா கேளுன்னு சொல்றேன். கைகாட்டி கண்ணப்பன் மட்டும் கிடையாது. என்னுடைய அனுபவத்துக்கு இந்த நாடக உலகத்துக்கு வந்து 28 வருஷம் ஆகுது. அப்ப நான் நிறைய சந்திப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப அண்ணன் சொன்னது மாதிரி கைகாட்டி கண்ணப்பன் அப்படிங்கிறது முதல் பெயர். இரண்டாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யமன் கண்ணப்பன் அப்படின்னாங்க. யமன் கண்ணப்பன் அப்படின்னா அது அவருக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது ஒரு காரணம் விஷயம் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். நிறைய அண்ணன் பெருமையா சொன்னாங்க, ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன நிபந்தனை என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிறது சங்கடப்படக்கூடாது. ஏன்னா காலதாமதம், அது ஒரு நேரம் இருக்கு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியுமா தெரியாத எனக்கு தெரியாது. கேள்வி கேட்கணும், நிறைய மக்களுடைய விஷயத்தை பேசணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கு. ஏன்னா காலதாமதம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பூலோகத்தில் யார் ஒருவருக்கு விதிபடுகின்றதோ அவருடைய உயிரைத்தான் கவர வேண்டும் என்று அன்று சிவபெருமான் கட்டளையிட்டார் அப்படின்னு போய் எங்களை சொன்னீங்க. நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரு நேரத்துல சிவபெருமானுடைய பக்தனாகப்பட்டவன் யாரு? மார்க்கண்டனாகப்பட்டவன். அப்ப மார்க்கண்டன் என்ன செஞ்சான்? அதாவது கடகம் என்ற ஊரிலே பிறந்த உச்சகண்ட முனிவருடைய மகன் தான் மிருகண்டன். மிருகண்டனுக்கும் மருத்துவதிக்கு பிறந்தவன் தான் மார்க்கண்டன். மார்க்கண்டனாகப்பட்டவன் சிவனுடைய வரத்தால் பிறந்தவன். அப்ப சிவனுடைய வரத்தால் பிறந்த மார்க்கண்டன் என்ன செய்கின்றான்? சிவனுடைய ஆலயத்துல சிவனே 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 என்று சிவனை நோக்கி அருந்தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த நேரத்தில் மார்க்கண்டன் உயிரை பிடிக்க போனீங்க. தாங்கள் கையில வந்திருக்கக்கூடிய பாசத்தை வீசுறீங்க. சிவனுடைய மார்புல பட்டுச்சு. சிவன் எட்டி உதைத்தார். உங்களுடைய உயிர் அப்பவே போயிடுச்சு. அப்போ அன்று சிவபெருமான் கட்டளையிட்ட பூலோகத்தில் யார் ஒருவருக்கு விதிபடுகின்றதோ அவருடைய உயிரத்தை பிடிச்சிருக்கணும். அப்ப அன்றைக்கு மார்க்கண்டன் உயிரை பிடிக்க போறீங்க. அன்று மார்க்கண்டன் உயிரையே பிடிக்க முடியலையே. இன்று சத்தியவான் உயிரை தாங்கள் எப்படி பிடிக்க முடியும்? சரி, பேசோடு பேசுறேன். அப்போ சிவன் எட்டி உதைத்த பொழுது கீழே விழுந்தீங்க. கீழே விழுந்த உடனே தன்னுடைய காது பூரா புழுக்களா போச்சு. உங்களுடைய உயிரம் போச்சு. திரும்ப எப்படி புழுக்களாக இருந்த காலம் நல்லபடியா வந்துருச்சு. ஏன்? என்ன காரணம்? சிவன் எட்டி உதைத்ததுனால தாங்களுக்கு என்ன பெருமை அடைஞ்சீங்க? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு வரேன், பேசணும். இல்ல நேரம் ஆயிடுச்சு எதிர்பார்க்கிறேன், சொல்லிட்டே ஆகணும். இல்ல 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 அப்படி சொல்லக்கூடாது. நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு வாரம் சோத்துக்கு ஒரு சோறு படம் கொடுக்கக்கூடிய நேரத்துல கொஞ்சம் நேரத்துக்குள்ள பதில் சொல்லலாம். தெரிஞ்சா விஷயத்தை பேசுங்க. தெரியல அப்படின்னா நான் சபதம் போட்டு போயிடுறேன். தெரியுமா? விளக்கம் தெரியாதா? கேள்விக்கு பதில் சொல்லித்தர
ஏன் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னா அப்படி மக்கள் நிறைய எதிர்பார்க்கிறாங்கல்ல. அப்படி பதில் சொல்லுங்க பாப்போம். நாரதரே, பேசுங்க. சரி, மார்க்கனுடைய உயிரை ஏன் உன்னால் பிடிக்க முடியவில்லை? அதைத்தான் கேட்டேன். அப்படி கடமை தவறாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடியவள் மார்க்கனுடைய உயிரை ஏன் உன்னால் பிடிக்க முடியவில்லை என்று என்னிடத்தில் வாதிடுகிறாய். அதற்கு தாங்களுக்கு விளக்க வேண்டும். நிச்சயமாக நாரத மாமுனிவரே, கோயிலில் பார்க்கலாம். நானும் என்னுடைய தம்பி சனீஸ்வரன் இருவர்களுமே அண்ணன் தம்பிகளாக சிறு பிள்ளைகளாக